உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மீட்டிங் எவ்வளவு லேட் ஆச்சுன்னு பார்த்தல. அட என்னம்மா நீ? ஐயோ ஐயோ மோகனா பாத்து. மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. யாராவது சத்தம் போட்டீங்க அப்புறம் மாமா மூஞ்சில குத்திடுவாரு. கரெக்ட். அசென்சியோ ஹசியோ முர்ஜாயோ. ஹாய், how are you? என்ன பண்ற? மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சுல. அது நான் ஏடா கூடமா எதுவும் பண்ணல. மீட்டிங்ல உங்களை கரெக்டா உட்கார வைக்கிறேன். ஏப்ரான் 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 நீங்க கலட்டல. அப்படியே கலட்டிட்டேன். நைஸா அப்படியே கலட்டிடுங்க. Thousand copies will be there by next week. Okay, Jalji Asiyo. Thank you. அட என்னம்மா நீ? என்ன பண்ற மீரா நீ? இவ்வளவு காலையில மீட்டிங்ஸ்ல அரேஞ்ச் பண்ணாத என்ன? மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு. லஞ்ச் பண்ணனும், டிஃபன் வேற பேக் பண்ணனும். குஷிக்கு பேன் கேக், குட்டிக்கு சாக்லேட் மில்க், கீர்த்திக்கு கிரீன் ஜூஸ், அஜித்தோட கேமமைல் டீ, கூடவே உங்களுக்கு சப்பாத்தி வேற வேணும். இன்னும் இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்கு. சோ மார்னிங் மீட்டிங்ஸ்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். இட்ஸ் ரியலி டூ மச். ஓகே ஹாட்டி, நீங்க ஓகேன்னு சொல்லிட்டா நான் இனிமேல் நைட்லயே ஃபிக்ஸ் பண்றேன் மீட்டிங்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணலாம். என்ன மீட்டிங்ஸ்? ஓய், ஏன் இவ்வளவு சீப் ஆகுற நீ? சீப் நானு. பின்ன என்னவா? ஹவ் ரூட். ஆஃப் கோர்ஸ் எஸ். கிளையண்டா வந்தவ பிசினஸ் பார்ட்னர் ஆயிட்ட. இப்ப லைஃப் பார்ட்னரா என்ன ஆக்கிக்கோ. பண்ற நீ? நீ என்ன தீவிரவாதியா பின்னாடி இருந்து பாக்குற? நீங்க என்ன அப்படி செய்கிறீங்க? யாருக்கும் ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண தெரியாது. சமைக்க தான் தெரியாது. அட்லீஸ்ட் சர்வ் ஆவது பண்ணலாம்ல. மோகன் அண்ணா, மேனிக்யூர். அப்படினா வந்து என் மூக்க க்ளீன் பண்ணி விடு. யாரும் சிரிக்க கூடாது. இப்பவும் சிரிப்பு. டாட், நோ phones on the table. ட்ரை பண்ணுங்க. Whatever. ஒழுங்கு மரியாதையா சாப்பாட சாப்பிடணும். அட, இப்படி இத வெளிய தூக்கி போடுறதுக்கு பதிலா உன்னோட வயித்துக்குள்ள தான் இத போட்டுக்கணும். So open your mouth. Ha ha ha. Bite. Very good girl. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஓ. பரவாயில்லையே மோகன் அண்ணா, நீங்களும் சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுறீங்க? கார்ன்ஃபிளெக்ஸ்ல இருந்து நேரா சப்பாத்தியா? வாவ், செஞ்சது யாரு? சப்பாத்தி என்னம்மா செஞ்சிருக்காரு? ரொம்ப 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 நல்லா இருக்கு. இந்த மாதிரி சூப்பரான சப்பாத்தி எல்லாம் ராதா தான் பண்ணுவா. ஐயோ, நாம தான் டிசைட் பண்ணிருந்தோம்ல, நாம யாரோ ராதாவை பத்தி பேசக்கூடாதுன்னு. நாம எதுக்கு அந்த வீட்டை விட்டு வந்தோம்? அந்த வீடு முழுக்க ராதாவோட மெமரிஸ் இருக்குன்னு. இப்போ இங்க ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேரை சொல்றீங்கல்ல? குஷி, sit down. Correction. நாம நம்ம ஊரை விட்டு வந்தது காரணம் ராதா இல்ல, உனக்காக தான் விட்டுட்டு வந்தோம். ஏன்னா உனக்கு இங்க ரொம்ப நல்ல எஜுகேஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக.
ஆ ம் ராதா இருக்கால்ல, அவளுக்காக என் வீட்டையே விட்டுட்டு வர அளவுக்கு அவ ஒண்ணு எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. இப்ப அவ என் லைஃப்லயும் இல்ல இல்ல. சோ நம்ம கூட யாரு இல்லையோ அவங்கள பத்தி நாம பேசி ஏன் கோவப்படணும்? ஏன் கோவப்படணும்? பர்ஃபெக்ட். சோ இப்ப நாம நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். என்ன இல்லனா மாமா மூஞ்சிலே குத்துவாரு. அட என்ன எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்க. ஓபன் யுவர் மவுத். ஆமா மோகன் அண்ணா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஆனா சப்பாத்திய சாப்பிட சாப்பிட ராதா ஞாபகமாவே வருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல, எங்க இருக்காளோ பாவம். எங்க இருப்பா? ஏதாவது கோவில் குளத்துல இருப்பா. எப்படியாவது வாழ்க்கைய வாழ்ந்துதானே ஆகணும். கோவில்ல சாமியார் மாதிரி உட்கார்ந்து இருப்பா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு தான் எதுவுமே தெரியாது. எழுத படிக்க தெரியாது, இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாது. ஏதாவது கோவில் உட்கார்ந்து மந்திரம் படிச்சிட்டு இருப்பா. அட, ராதிகா மேடம் வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேம். மேம், புது விடியல் நியூஸ் பேப்பர் உங்க இன்டர்வியூ கேக்குறாங்க. 2 நியூஸ் சேனல்ல இருந்தும் கால் வந்தது. அவங்களுக்கும் இன்டர்வியூ வேணுமா? ஐம் சாரி. உங்களுக்கே தெரியல நான் இன்டர்வியூஸ் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு. அதுதான் மேடம் உங்களோட மிஸ்ட்ரியே. மக்கள் உங்களோட சக்சஸ்க்கு அப்புறம் உங்க சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற முகத்தை பார்க்க விரும்புறாங்க. முகத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னா ஹலோ மேடம். மேம், உங்க ரேடியோ ஷோ பிராட்காஸ்ட் எல்லாமே எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடைச்சிருச்சு. அண்ட் சோஷியல் மீடியா ஃபாலோவிங் ராக்கெட் ஸ்பீட்ல உயர்ந்துருச்சு. மேம், அட்வர்டைசர்ஸ் கியூல நிக்கறாங்க. மேம், காலையிலக்குள்ள 11 மில்லியன் ஃபாலோவர்ஸ். மேம், ஸ்பாம் மெயில்ஸ் கிலோ கணக்குல வருது மேம். ஃபேன் மெயில்ஸா? எனக்கு யாரு லெட்டர் எல்லாம் எழுதுறாங்க? மேம், நீங்க லாஸ்ட் மந்த் ரேடியோல மனதில் இருப்பதை தெளிவாக பேசுங்கள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்கல்ல, அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்கள நேசிக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க மேம். அதுல ஒருத்தர் உங்களோட அப்சசிவ் ஃபேன், அவரோட ரத்தத்தாலேயே எழுதியிருக்காரு. இங்க பாருங்க உங்களுக்கு வந்த லெட்டரை. ஷர்மா சார், இது ரத்தம் இல்ல, சிகப்பு நிறம். அதுவும் இந்த காலத்துல யாரும் இந்த அளவுக்கு பைத்தியம் கிடையாது. காதலுக்காக தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற அளவுக்கு. மேம், 3 மினிட்ஸ்ல நீங்க ஆனர் போகணும். லேட் ஆயிட போகுது. நான் லேட் ஆனதும் கிடையாது, இன்னைக்கும் லேட் ஆக மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.